நான் இதே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் அவர்கிட்ட சொன்னேன். நம்ம அமைச்சர்கள் 2 பேரும் 2 வாரமா இருக்காங்க, ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தி அவர்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன். அவர் சொன்னாரு 54 வாரம் இருந்து முடிக்கிட்டவங்க, அதாவது 1 வருஷம் 54 வாரம் அவர்கள் இருந்துட்டு எவ்வளவு மனுவை எத்தனை பேருக்கு பிரச்சனையை தீர்த்து வச்சாங்கிற லிஸ்டோட போய் தலைவர் போய் காட்டு. அதுக்கு முன்னாடி சொல்லாம ஏன்னா முதல்ல எல்லாம் பிகினிங்லாம் நல்லா தான் இருக்கும், முதல்ல தொடக்கம்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம கடைசியா பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி 2 அமைச்சர்கிட்டையும் சொன்னேன். அதனால நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய அமைச்சர்கள் 2 கண்களாக நமக்கு இருக்காங்க. திரு விஸ்வநாதன் அவர்களும் திரு ராஜேஷ்குமார் அவர்களும் உங்களுடைய அமைச்சர்களாக இருக்கிறார்கள், நம்முடைய அமைச்சர்களாக இருக்கார், காங்கிரஸ்காரருடைய அமைச்சர்களாக இருக்கார். உங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த உதவி தேவைப்பட்டாலும் சரி அவர்களால் முடிந்த அளவு நேர்மையாக எதுவும் கமிஷன் வாங்காத லஞ்சம் வாங்காத அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய அமைச்சர்களை பற்றி ஒரு வார்த்தை இதுவரைக்கும் சொல்ல முடியாது. நம்மை பொறுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நான் 13 வருஷம் இருந்திருக்கேன். யாராவது ஒரு ஆள் என்னை நான் கமிஷன் வாங்கினேன், நான் வேலை வாங்கி கொடுக்க ஏமாத்துறேன், நான் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தேன், வாங்குறதுக்காக காசு வாங்கினேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டும் அதில் தெளிவாக இருக்கிறோம். நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய டிஎன்ஏவே நேர்மைதான், காங்கிரஸ்காரனுடைய டிஎன்ஏ நேர்மைதான். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய டிஎன்ஏ காமராஜருடைய டிஎன்ஏ, நம்முடைய டிஎன்ஏ வீரர் சத்தியமூர்த்தியுடைய டிஎன்ஏ, நம்முடைய டிஎன்ஏ கக்கன்ஜியோட டிஎன்ஏ, நம்முடைய டிஎன்ஏ அன்னை இந்திரா காந்தியுடைய டிஎன்ஏ. நம்மை பொறுத்தவரை நேர்மையாக இருக்கப்படுகிறோம். நம்ம மற்றவர்களுடைய சொத்துக்களுக்கு ஆசைப்படாதவர்கள். ஊருக்கு சொத்து ஆசை ஆட்டையை போட்டு சாப்பிடுறது காங்கிரஸ்காரனுக்கு தெரியாது. சொத்தை காப்பாற்ற தெரியாதவன் காங்கிரஸ்காரன், சொத்தை கொடுத்து வாழ்ந்தவன் காங்கிரஸ்காரன். அதுதான் காங்கிரஸ்காரனுடைய பலம். கடைசியாக பெருந்தலைவர் காமராஜர் மறையும் பொழுது அவர்கிட்ட இருந்தது என்ன, 8-10 வேட்டி சட்டையும் 100 ரூபாய் 120 ரூபாய் காசு தான் இருந்துச்சு. அதை தவிர ஒண்ணுமே இல்லை. வாடகை வீட்டில் தான் வாழ்ந்தார் மனுஷன். வீடும் இல்லை, வாசலும் இல்லை. காரம் டிவிஎஸ் கம்பெனி கொடுத்த கார், டிவிஎஸ் கம்பெனி கொடுத்த கார் தான் காங்கிரஸ்காரர் வச்சிருந்தாரு. அவருக்கு காரு கூட கிடையாது. அவ்வளவு பெரிய மனுஷராக இருந்தவருக்கு 11 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர்கிட்ட காரு கூட கிடையாது. இப்ப 11 வருஷம் 10 வருஷம் 6 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர்கிட்ட பாத்தீங்கன்னா இப்படி காசு இருக்கு, ஏக்கர் கணக்கில் இடம் இருக்கு, ஏக்கர் கணக்கில் கடை இருக்கு, வசதி வாய்ப்புகள் அவ்வளவு இருக்கு. ஆனா பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்புறம் அப்படி ஒரு நேர்மையான ஒரு முதலமைச்சர் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கல. 59 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை லஞ்சம் வாங்காத முதலமைச்சர், நேர்மையான முதலமைச்சர் வர வேண்டும் என்று தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்ததுதான் அருமைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு இருக்கு அவருக்கு இருக்கின்ற பாசம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அப்ப ராகுல் காந்தி அவர்களை அவர் அழைத்தது மை டியர் பிரதர் தான் சொன்னார். இன்னைக்கு வரும்போது அவர் சொன்னது என்னன்னா, இதுவரை ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் உண்மையான அன்போடு ராகுல் காந்தியை நேசிப்பவராக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சகோதரர் விஜய் அவர்கள் இருக்கிறார். அவருடைய ஆட்சி நேர்மையான ஆட்சியாக இருக்கிறது. அவருடைய ஆட்சி ஏழை மக்களுடைய நல்லவர்களுடைய ஆட்சியாக இருக்கிறது. நாம் துணை நிற்போம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நம்ம அவரோடு துணை நின்று இந்த ஆட்சி நல்லபடியாக ஆகணும். வெறும் கமிஷன் ஆட்சியாக 2% ஆரம்பிச்ச கமிஷன் 67-68 2% ஆரம்பிச்ச கமிஷன் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 28, 26, 28, 30, 32, 34, 36, 38, 39 வரைக்கும் போயிடுச்சு. திரும்பி வந்திருந்தா 45% கமிஷன் வாங்கி ஆட்சி நடத்துற ஆட்சி முறையை மாற்றி கமிஷன் இல்லாத ஆட்சியாக மாற்றி பார்ட்டி ஃபண்டே வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஆட்சி நடத்துறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இது இந்த துவக்கத்திலேயே மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. பார்ட்டி ஃபண்ட் வேணாம், பார்ட்டி ஃபண்டே கிடையாது, ஒழுங்கா ரோட போடு, ஒழுங்கா கட்டடத்தை கட்டு, ஒழுங்கா வேலையை பாரு, டிரான்ஸ்ஃபருக்கு காசு கிடையாது, அட்மிஷனுக்கு காசு கிடையாது, பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணுமா காசு கிடையாது, காலேஜ்ல சீட்டு கூட்டணுமா காசு கிடையாது. இது எல்லாமே காசு கிடையாது என்பது மிக மிக முக்கியமானது. அதே நேரத்தில் இது காசு கிடையாது என்பது வெறும் பணக்காரர்கள் மட்டும் சமாளிச்சு போயிடக்கூடாது, வெறும் ஓனர் மட்டும் சமாளிச்சு போயிடக்கூடாது. சாமானியர்களுக்கும் விலை அந்த பலன் போய் சேரணும் என்பதை மாண்புமிகு அமைச்சர்கள் பார்க்கணும். ஏனென்றா அவர்களுடைய பொறுப்பு. அவர் நாளைக்கு கேபினெட்ல பரப்புறாங்க அமைச்சரவையில. நம்மை பொறுத்த மட்டும் பெருந்தலைவர் காமராஜரை புகழ்வதற்காக இந்த கூட்டம். நான் எதுக்கு வெறும் கரப்ஷனை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, லஞ்சம் மட்டும்தான் இந்தியாவுடைய மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதுவும் குறிப்பிட்ட சயின்டிபிக் கரப்ஷன் ஆயிடுச்சு. மோடியை பொறுத்த மட்டும் அதானி அம்பானியை நம்பி மட்டும்தான் நாட்டை நடத்த.
அதானி அம்பானியை வச்சுட்டா மொத்த நாடே நடந்துட்டு எல்லா வேலையும் அதானி அம்பானிக்கு போயிடும். அதானி அம்பானி கொடுக்குற காசை வச்சு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இருக்கிறதுலே பெரிய பணக்கார கட்சியா பாஜக மாறிடுச்சு. இருக்கிறதுலே பெரிய பணக்கார கட்சியா ஆர்எஸ்எஸ் இல்லாத கட்டடமே கிடையாது இந்தியாவில். எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய கட்டடம் வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய கட்டடங்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிளைட்லயும் போற அளவுக்கு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் உயர்ந்திருக்கிறது என்றால் எல்லாம் வெறும் லஞ்சம் வாங்கின பணம். நம்மை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியின் ஏழையாட்டா இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு பெருந்தலைவர் காமராஜர் சேர்த்து வச்ச சொத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதுவும் சத்தியமூர்த்தி பவனையும் காமராஜர் தவிர வேற எங்கேயும் நமக்கு சொத்து இல்லாம போயிருக்கு. மாவட்டங்கள்ல அங்கே பாத்தீங்கன்னா பல பேர் வேற வேற கட்சிகளுக்கு போகும்போது பல பேர் பல அந்த சொத்துக்களை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அதை எல்லாத்தையும் மீட்டெடுக்கின்ற வேலை என்பது ஒவ்வொரு காங்கிரஸ்காரனுடைய பொறுப்பு. நம்மை பொறுத்த மட்டும் காமராஜர் சேர்த்து வந்த சொத்தை காங்கிரஸ் தலைவர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் கிராமங்கள்ல காமராஜர் கேட்டதுக்காக காங்கிரஸ் கட்சிக்காக அலுவலகங்களா கொடுத்தத ஜனதா கட்சியில் பிரிஞ்சு போகும்போது அதை ஆட்டையை போட்டு எப்போ பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையும் நம்ம மீட்டெடுக்கணும். நம்மை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியுடைய சொத்து பெருந்தலைவர் காமராஜர் சம்பாதித்து வந்த நேர்மையும் எளிமையும் நம்முடைய சொத்தா நம்ம பார்க்கணும். நம்மை பொறுத்த மட்டும் மற்ற கட்சியெல்லாம் திட்டதுக்காக நம்ம வரல. ஆனாலும் நம்மளுக்கு சும்மா விட மாட்டேன். நான் பாட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன். நீங்க மதுரையில இருந்து நான் வரும்போது நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டேன். அதை பத்தி யோசிக்கவே இல்லை. நம்ம பேச போறது காமராஜரை பத்தி பேச போறோம், காமராஜருடைய ஆட்சியை பத்தி பேச போறோம், காமராஜருடைய நேர்மையை பத்தி பேச போறோம்.